ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேரசைட் த கிரேவோட லாஸ்ட் எபிசோட் 6th எபிசோட் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சீரிஸோட கடைசி எபிசோட். இதுக்கப்புறமா சீசன் 2 ரிலீஸ் ஆனால் பார்க்கலாம். போன எபிசோடே பயங்கரமான ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. இப்போ எபிசோட் 6 பார்க்கலாம். அப்புறம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட் 6. இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. என்னென்னா நம்ம அசிஸ்டண்டோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. கால்ஃப் விளையாடுவாங்களே, அந்த இடத்துல அவன் விளையாடிட்டு இருக்கான். கூட அவரோட ஃப்ரெண்டும் இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் போல இருக்கு. அவங்க ஒய்ஃபு, அப்புறம் அசிஸ்டண்டோட ஒய்ஃப் எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் அசிஸ்டண்ட் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்பாங்க, என்ன அவன் பையனோட மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறியா இல்லையான்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவங்க ஒய்ஃபு, எங்கள் வாழ்க்கை முன்னேற மாதிரியே தெரியல, இவரோட சம்பளமும் ஏற மாட்டேங்குது, பணம் இருந்தால் தானே என் பையனை மேல் படிப்புலாம் படிக்க வைக்கிறதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்கும்போதே அசிஸ்டண்ட்டுக்கு செம்ம விருப்பாகும். சரி போதும் பேச்சை நிறுத்துறியான்ற மாதிரி கோவப்படுவார். சரி நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்லுவார். என்னென்னா பாஸ்டர் வந்து ஒரு வாரமாக சர்ச்சுக்கு வரவே இல்லை. நானும் அவர் வீட்டாண்டு போய் பார்க்கலான்னு பார்க்குறேன், அவர் ஆளையே பார்க்க முடியல. நீங்கள் ஏதாவது போய் அவரை பார்த்து விசாரிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்பாரு. உடனே அசிஸ்டண்ட்டும், சரி நான் வேணா ஃப்ரீயாக தான் இருக்கேன், போய் பாஸ்டரை பார்த்துட்டு வரேன்னு பாஸ்டரோட வீட்டுக்கு கிளம்பி போவார். போய் பார்த்தா டோர்லாம் ஓப்பனில் இருக்கும். பாஸ்டர் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு. டிவியில் வந்து நியூஸ் ஓடிட்டு இருக்கோம். அரசியல் சம்மந்தமான நியூஸ் தான் போயிட்டு இருக்கோம். அதை பார்த்து அப்படியே வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார். இதை வந்து அசிஸ்டண்ட் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பக்கத்தில் இருக்க டோரை பார்த்தா ஒரே ரத்தமாக இருக்கும். எட்டி பார்த்தா அந்த பாஸ்டரோட ஒய்ஃப் ரத்த வெள்ளத்தில் கிடப்பாங்க பாருங்களேன். இவர் தான் போலீஸ்காரர்ல. உடனே கன் எடுத்துக்கிட்டு அசையாதீங்கன்ற மாதிரி டக்குன்னு திரும்பினா அவர் உடனே பேரசைட்டா மாதிரி முன்னாடி பாம்பு மாதிரி ஒரு உருவத்தை வச்சு பயமுறுத்துவார் பாருங்களேன். பயந்துருவான் அசிஸ்டண்ட்டு. நீ போலீஸ்காரன் தானே, எனக்காக ஒரு உதவி செய்யணும். நாங்கள் உங்களோட இனத்துக்குள்ளே வந்ததே உங்களோட தலையை கட்டுப்படுத்தி உங்களை சாப்பிட்றதுக்கு தான். ஆனால் நான் இந்த ஒரு தலையை மட்டும் கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்படல, இந்த மனித இனத்தையே கட்டுப்படுத்தணும். நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியாக பில்ட் ஆகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தலைவராக நான் இருக்கணும். எனக்கு உதவி பண்ணனா உனக்கு என்ன வேணாலும் நான் அதை கொடுப்பேன். டீல் ஓகேவான்ற மாதிரி அந்த பேரசைட் கேட்டிருக்கோம். இவனும் பயத்தில் வேறு வழி இல்லாமல் ஓகேன்ட்டு இருப்பான். அப்படி இப்போ ப்ரெசென்ட் டேல காமிச்சா சிரிச்சிட்டு இருப்பான். இப்போ இவன் எதுக்கு சிரிக்கிறேன்னு இந்த பேரசைட் கேட்கும். நம்ம நினச்ச திட்டம் கிட்டத்தட்ட நடக்க போது, நீ மேயர் ஆகிட்டனா என்னை அசம்பிளி மேனாவது மாற்றிடுவியான்ற மாதிரி கேட்பான். மனுஷங்களே நான் கட்டுப்படுத்த போகிறேன், உனக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை தான் அட்டன் பண்ணும் இந்த பேரசைட்டு. என்னென்னா இந்த போலீஸ்காரர் தான் இந்த போலீஸ் டீமோட ஹையர் அஃபிஷியலாக இருப்பார். கிரேட் டீம் இவங்ககிட்ட தான் உதவி கேட்டிருக்கோம் இல்லைங்களா. அதனால இந்த போலீஸ் ஸ்டேஷனோட லீடராக இவர் தான் வந்து பேசுவார் ப்ரெஸ் மீட்டில். நாங்கள் வந்து நடத்தின தாக்குதலில் ஏகப்பட்ட பேரசைட்ஸை கொண்டுட்டோம். ஆனால் ஒரு சில பேரசைட்ஸ் மட்டும் தப்பிச்சு போயிருக்கு. ஆனால் அவங்களையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம், கண்டுபிடிச்சி கொண்டுருவோம். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக நாங்கள் தகவல் தரோன்ட்டு 2 பேரோட ஃபோட்டோவும் காட்டுவாங்க. யாருன்னா ஹீரோனி, அப்புறம் ஹீரோ அவங்க அக்காவோட ஃபோட்டோ தான் காட்டுவாங்க. இவங்களை பொதுமக்கள் எங்கே பார்த்தாலும் தகவல் கொடுத்தா மட்டும் போதும், அவங்கள நாங்கள் தீர்த்து கட்டிடுவோன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ இதை வந்து பார்த்துட்டு ஹீரோனிக்கிட்ட வந்து பேசுவான். பாத்தியா எப்படி பிளான் பண்ணி மாட்டி விட்ருக்கான், இவனே ஒரு பேரசைட்ன்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பான். ஹீரோனி நம்ம எப்படி இருந்தாலும் இதை தடுத்தே ஆகணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் வரும். யாருன்னு எடுத்து பேசினா அவனோட அக்கா தான் பேசுவா. நான் உன்னோட அக்கா பேசுகிறேன்னு சும்மா நடிக்காதன்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். உடனே ஹீரோனி வாங்கி ஃபோனை பேசுவா. உடனே ஒரு பார்க்குக்கு வா, நம்ம மீட் பண்ணி பேசி ஆகணும். இப்போ உன்னோட நிலைமையும் என்னோட நிலைமையும் ஒன்றுதான்ற மாதிரி அந்த பேரசைட் கட் பண்ணிடும். ஹீரோனி கண்டிப்பாக நம்ம இங்கே போகணுன்ற மாதிரி சொல்லுவா. ஹீரோ எதுக்கு இப்போ நம்ம இங்கே போயிட்டு கத்துவான், நமக்கு கண்டிப்பாக இந்த பிளானை தடுக்கணும்னா ஆட்கள் தேவை, அவ்வளோ நம்ம டீமில் இருக்கணுன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. ஹீரோவும் சரி வேறு வழியில் போல இருக்குன்னு கார் எடுத்துட்டு அங்கே கிளம்பி போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சோடனே இந்த சீஃப் லேடிக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். போய் போலீஸ்காரிக்கிட்ட நல்லா ஸ்பீச் கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட ஒரு நான் டவுட் கேட்கணுமே அப்படின்ற மாதிரி, அந்த பொண்ணை நீங்கள் தான் முதல்ல காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ எதுக்கு நீங்கள் அந்த பொண்ணை மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்பா. இதை கேட்டோடனே நான் இப்போ மக்களுக்காக நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவள் பேரசைட்டாக இருந்தால் போட்டு கொடுக்குறது தானே நல்லதுன்ற மாதிரி போலீஸ்கார் சொல்வார். அப்படியா, ஆனால் இதையே நீங்கள் முதலையே பண்ணலை, அந்த பொண்ணுக்கான ஒரு கீ செயின் உங்ககிட்ட கிடைக்கும் போது அதை நீங்கள் எங்ககிட்ட தராமல் உங்கள் பாக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிட்டீங்க, அது எனக்கு இன்னும் கூட நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது எனக்கு வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி சீஃப் லேடி துருவி கேள்வி கேட்பாங்க. இதை கேட்டவுடனே அசிஸ்டண்ட்டு இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சலாம், வாங்க போகலான்ட்டு கூப்பிட்டு போயிடுவான் போலீஸ்கார அசிஸ்டண்ட் கிட்ட. அவளுக்கு டவுட் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லுவா. சரி விடு, அவளை தீர்த்து கட்டிடலான்ட்டு அசிஸ்டண்ட் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஒரு வழியாக அந்த பார்க்குக்கு வந்துட்டு தேடிட்டு இருப்பாங்க அந்த பேரசைட்டை வந்து ஹீரோனியும். ஹீரோனி சொல்லுவா, நீ இங்கேயே இருந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஏன்ற மாதிரி ஹீரோ கேட்ட உடனே அடுத்த செகண்ட் பேரசைட் வந்துட்டு, ஏன்னா உனக்குள்ள பழி வாங்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னோடனே ஹீரோ பார்த்து பயந்துருவான். ஏமா சொல்லிட்டு வர மாட்டேன்ட்டு, இங்கே பார் நீ பழி வாங்கணும்னு அவளை துடிச்சிட்டு இருக்க, அதனால் நீ வராத, நானே போய் பேசிட்டு வரேன், எங்களுக்குள்ள சண்டே ஆனால் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லி பேசுறதுக்காக போயிட்டு இருப்பா. ஹீரோ வந்து வேறு வழியாக போயிட்டு இருப்பான். ஒரு வழியாக ஹீரோனி வந்து அந்த பேரசைட்டை கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருப்பா. இப்போ ஹீரோனிக்குள்ளேயே அந்த ஐடி பேரசைட் வந்துருச்சு. என்ன உனக்கு வேணும்னு, நான் அவனை கொன்னாகணும், நம்ம இனத்துக்கு துரோகம் பண்ணவனை நான் கொல்லணும்னு. இதை கேட்டவனே ஹீரோனி, எனக்குள்ளே இருக்கிற இந்த பொண்ணு வேணா ஒத்துப்பா,
ஆனால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். சர்வைவல் பண்ணுறதுக்கு இப்படி தான் நம்ம வழியை தேடணுமா என்ன? நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. இதை கேட்டோன்னே அந்த பேரசைட், என்ன சர்வைவலா? நீ இந்த பொண்ணுக்குள்ளே ஒளிஞ்சு வாழணும் தான் ஆசைப்படுறியா? நம்ம இனத்தை அழிச்சவனை அழிக்கணும்னு தோணலையான்ற மாதிரி கோவப்படுவா. அவனை இதுக்கப்புறம் எதிர்க்க முடியாது. அவன் போலீஸாக இருக்கான், அவனுக்கு பின்னாடி பெரிய படையே இருக்குது. அவனை கொல்லணும்னு நினைக்கிறது நம்ம சாவறதுக்கு சமன்ற மாதிரி ஹீரோனி பேசிகிட்டு இருப்பா. இந்த டைமில் வந்து வேகமாக ஹீரோ பின்னாடி இந்த கத்தி வச்சு குத்த வந்தோடனே பேரசைட்டா மாதிரி பிடிச்சிருவா. இப்போ இந்த மனுஷனை பார்த்தியா, அவன் அக்காவை கொன்னதுக்காக என்னை கொலை பண்ண வந்திருக்கான். என்னை கொலை பண்ண ட்ரை பண்ண அவன் தான் சாவான்ற விஷயம் அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் என்னை கொல்லணும்னு நினைக்கிறான். அவனோட உணர்வை இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எங்களோட இனத்துக்கு துரோகம் பண்ணவனை நான் கொல்லணுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. இதை கேட்டவனே ஹீரோனி, அவனோட திட்டம் சின்னது இல்லைல்ல, ரொம்ப பெருசுன்ற மாதிரி சொல்லுவா. அப்போ அவனோட திட்டம் என்னன்ட்டு கேட்பா. ஹீரோ, இப்போ தெரிஞ்சே ஆகணுமா? அவன் வந்து மேயரோட தலைக்கு குறி வைக்கிறான். நானும் ஹீரோனியும் சேர்ந்து முதல்ல அவளை தீர்த்து கட்டுவோம், அடுத்து ஒன்றை தீர்த்து கட்டுவோன்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். இதை கேட்டவொன்னே அந்த அக்கா பேரசைட்டு, நீ சொன்ன 2வது மட்டும் நடக்காது, இது நடக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் விழாக்கான நிகழ்ச்சி போயிட்டு இருக்கோம். நம்ம சீஃப் லேடி வந்து ஒரு போலீஸ்காரிகிட்ட ஒரு வேலை கொடுத்துருப்பா. என்னன்னா, தான் ஹஸ்பண்டை வந்து குத்தி கொன்னது வந்து பேரசைட்டா இல்லை மனுஷங்களான்ற மாதிரி கேட்பா. அவரோட உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்தா பேரசைட்டோட ஆயுதத்து மூலமாக தான் கொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு சாதாரண சமையல் கத்தி எடுத்து அதை ஹீட் பண்ணி பேரசைட்டோட கத்தி மாதிரி நாங்கள் உருவாக்கி பார்த்தோம். கிட்டத்தட்ட அதை வச்சு குத்தினாலும் ஒரே மாதிரி காயம் தான் ஏற்படுதுன்ற மாதிரி அவர் சொல்வார். இப்போ தான் இவளால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். ஒரு வேளை பேரசைட் அவரை கொண்டு இருக்காது, மனுஷங்க கூட அந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி கொண்டு இருக்கலான்றது வந்து அவங்களால உணர முடியும். அடுத்த சீட்லேயே சீஃப் லேடியை வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு நீங்கள் போயே ஆகணும், அந்த இடத்துல பேரசைட் இருக்குன்னு தகவல் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டவொடனே யார் அந்த தகவல் கொடுத்ததுன்னு கேட்பாங்க. உடனே கூட இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் தான், நம்ம போலீஸ்காரர் தான் கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே அது உண்மையான்ற மாதிரி கேட்பாங்க. அது உண்மையா இல்லையான்னு தெரியணுன்னாலே நீங்கள் போய் தானே அவனுக்கு கிரீட்டிங், நீங்கள் போங்க, அந்த இடத்துக்கு போனால் மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியுன்ற மாதிரி ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும், ஏன்னா இப்போ இருக்கிற இடத்த விட ரொம்ப லாங்கு. சரி, வேறு வழி இல்லை, ஹையர் அஃபிஷியல்ஸு சொல்லிட்டாங்க. கன் எடுத்துகிட்டு போகும்போது இந்த பக்கம் போலீஸ்காரர் அசிஸ்டண்ட்டும் டிராஃபிக்கை கிளியர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சைடில். ஆமாம், அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சீஃப் லேடி கேட்பாங்க. உடனே அசிஸ்டண்ட்டு, வரப்போகிற மேயருக்காக தான் அவங்க பாதுகாப்புக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் ட்ரக்கில் ஏறி சீஃப் லேடி போயிட்டு இருக்கும்போது சீஃப் லேடிக்கு வந்து நம்ம ஹீரோனி ஃபோன் பண்ணியிருப்பா. பேரசைட்டாக மாறியே இந்த தடவை பேசுவா. நீ கொல்லணும்னு துடிக்கிற பேரசைட் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். போன தடவை நாங்கள் சொன்னது வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் இந்த தடவை எங்களுக்கு பேரசைட்டோட முழு திட்டமும் தெரியும். அந்த பேரசைட் மேயரோட தலைக்கு தான் குறி வைக்குது. நாங்கள் போய் தடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் நீ நம்பி அதை வரதும் வராததும் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஃபோனை வச்சுட்டு காரில் போய் ஏறிப்பா. ஹீரோ அவங்க என்ன சொன்னாங்கன்ற மாதிரி கேட்பான். அவள் கண்டிப்பாக வருவா, இப்போ நான் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி தூங்கிடுவா. ஹீரோவும் சரின்னு கார் எடுத்துட்டாங்க கிளம்பி போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம சீஃப் லேடி ரொம்ப யோசிச்சுட்டு ஹீரோனி இதுக்கு முன்னாடி பேசினது, அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உடனே வண்டியை திருப்புங்கன்ட்டு வண்டி ஓட்டுறவங்கிட்ட சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா மேயர்லாம் வந்து அங்கே சமைச்சிருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டே ஹீரோவும் நின்றுட்டு தான் இருப்பான். அந்த பக்கம் ஹீரோனிக்கிட்ட ஃபோனில் தான் சொல்லுவான், இன்னும் அந்த பேரசைட் இந்த பக்கம் தெரில, நீ இந்த பக்கம் வராத, நீ வந்தனா உன்னோட சிக்னலை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அசிஸ்டண்ட்டும் அங்கே நிற்கிற போலீஸ் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு இருப்பான். என்ன சொல்லுவானா, சும்மா இந்த இடத்துல நிற்காம அடுத்து அவர் எங்கே போவாரோ அங்கே போய் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுன்னு இருப்பான். இதை வந்து அக்காக்கார பேரசைட் பார்த்துட்டு, இதெல்லாம் தேவைதானா, நானும் ஹைடியும் மட்டுமே போதும் அந்த துரோகியை கொள்றதுக்கு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோனிக்கிட்ட கேட்பா. ஹீரோனி தான் இப்போ சொல்லுவா, ஹைடி வந்து பயந்து ஒன்றும் எனக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இல்லை, அவள் வந்து என்னுடைய நல்லனுக்காக தான் பொறுமையாக இருக்கிறா. அவள் தான் உங்கள் கூட்டத்துலேயே ஒரு துரதிருஷ்டசாலி, ஏன்னா என்னோட உடம்புல வந்து அவள் மாட்டிக்கிட்டால. அவள் என்னோட உடம்பை கட்டுப்படுத்தணும்னு உள்ளே வரும்போது நான் சாவர நிலைமையில இருந்தேன். என்னை காப்பாற்றினா தான் அவளால் உயிர் வாழ முடியுன்ற நிலைமை. அதனால தான் அவளால் என்னோட மூளையை முழுசாக கட்டுப்படுத்த முடியல. அவள் பாதிலேயே என் உடம்புக்குள்ளே மாட்டிக்கிட்டன்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. இப்போ கூட அவள் என்னோட சேஃப்டிக்காக தான் அமைதியாக இருக்கான்ற மாதிரி ஹீரோனி சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டோன்னே அந்த அக்கா பேரசைட்டு, இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, ஹைடி எதுக்காக இவ்வளோ பலசாலியாக இருக்கான்ட்டு. நாங்கள்லாம் எப்படி தெரியுமா அவங்களோட உடம்பை பயன்படுத்துகிறோம், நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு கார் மாதிரி தான். கார் பழுதடைஞ்சிட்டாலும் வேலை செய்யலைனாலும் அதை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு வேற ஒரு வண்டி ஏறி போயிடுவோம். ஆனால் ஹைடியால் அப்படி பண்ண முடியாது. எங்களால் இந்த உடம்புல வாழ முடியலன்னா வேற ஒரு உடம்புக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம். ஆனால் ஹைடி உன்னோட உடம்பை தான் கடைசி வரைக்கும் பாதுகாத்தாகணும், ஏன்னா அவளோட உயிரும் உன்னோட உயிரும் இப்போ ஒன்று தான். அதனால தான் அவள் முழு சக்தியோட போராடுறா, ரொம்ப பலசாலியாகவும் அவள் இருக்கிறா அப்படின்ற மாதிரி அக்கா பேரசைட் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோனிக்கு வந்து அந்த பிரெயின் சிக்னல் கிடச்சிட்டு அவள் வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவா. ஹீரோ எங்கேன்னு திரும்பி பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி இருந்தாங்க நடந்து போயிட்டு இருப்பான். ஸ்ட்ரைட்டாக மேலே நோக்கி போய் பேரசைட்டை மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆட்களையும் தாக்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்தவொன்னே ஹீரோ சீக்கிரம் வாங்கன்னு கத்திட்டு இருப்பான். இவங்க இறங்கி போகலான்னு பார்த்தா கிரேட் டீமும் உள்ளே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோனியும் அக்கா பேரசைட்டும் ஒழிஞ்சு போகிறத வந்து நம்ம சீஃப் லேடி பார்த்துட்டு,
நீங்கள் போய் மேயருக்கு பாதுகாப்பு கொடுங்க, நான் இவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் தனியாக போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த பேரசைட் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு மேயரை நெருங்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் வந்து அப்படியே அந்த பேரசைட் அடித்து தள்ளிடுவாங்க, ஒரு வீல் சேர் மாதிரி எடுத்துகிட்டு வந்து. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் கன் ஷூட் வர பண்ணுவான். என்ன சுட்டுக்கிட்டு வர இருக்கானுங்கன்ட்டு ஹீரோ இங்கே பதறிக்கிட்டு இருப்பான். அவன் உள்ளே போய் பேரசைட்டை சுட்டு தள்ளிட்டு வாங்க மேயர் போகலான்ட்டு மேயரை தூக்கிட்டு ஓடுவான். இவன் என்ன பிளானில் இருக்கான்னு தெரியல, ஒரு வேளை மேயருக்கு உதவி பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறானா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் ஹீரோ வந்து உடனே ஃபோனில் ஹீரோனிக்கிட்ட அவங்க அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க, மியூசியம்குள்ளே. சீக்கிரம் வாங்கினோன்னா ஹீரோனி பேரசைட்டாக மாறிட்டு நீ போ, நான் இவளை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சீஃப் லேடிக்கிட்ட இவ சண்டை போட ஆரம்பிச்சிருவா. பேசிக்காக ஹீரோனி வந்து அடிக்க மாட்டா, காயப்படுத்தாமல் அவளோட கண்ணை தட்டி விட்டு நான் நினச்சா உன்னை கொல்ல முடியும், ஆனாலும் நான் இதை பண்ண மாட்டேன், உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், என்னை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனி அங்கேருந்து ஓடி போயிடுவா. அப்புறம் இந்த கிரே டீம் எல்லாருமே போலீஸ்காரரோட உடம்பை பார்த்துட்டு இங்கே இருக்க அந்த பேரசைட்னு பக்கத்தில் போய் பார்த்தா தலையே இருக்காது. இந்த பக்கம் மேயரை உள்ள கூப்பிட்டு வந்தோன்னா மேயரோட செக்யூரிட்டி சார் நம்ம பார்க்கிங் ஆண்ட போனால் போதும், நமக்கான வண்டி வந்துடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே டைமில் நம்ம அசிஸ்டன்ட் வந்து சட்டையை ஓப்பன் பண்ணுவாங்க. உள்ளதான் அந்த பேரசைட்டோட தலையை மட்டும் கொண்டு வந்துட்டு இருப்பான். அவனோட ஆளை போட்டு தள்ளிட்டு அப்படியே மேயரை நோக்கி குதிப்பான் பாருங்களேன். உடனே அக்கா கடி பேரசைட் வந்து அந்த பேரசைட்டை அடித்து தள்ளிடும். இதை பார்த்தோன்னே அசிஸ்டன்ட் கன் எடுத்து சுட போவான். ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கூட சண்டை போட அந்த பக்கம் வந்துடுவான். அவனை அடித்து தள்ளிட்டு மேயரை எப்படியாவது நீ கூப்பிட்டுன்னு போயிருந்து ஹீரோ அவங்க அக்கா சண்டை போட்டுன்னு இருக்கும். மேயரை வந்து வாங்க நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன்னு ஹீரோ கூப்பிட்டுன்னு போக பார்ப்பான். இந்த பக்கம் அந்த பேரசைட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சுற்றி ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கும். ஹீரோ அவங்க அக்கா இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறது சரியில்லை போயிருங்கன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ கொஞ்சம் இறக்கப்படுவான். என் கூட வந்துருன்ற மாதிரி சொல்லுவான். இருந்தாலும் அவங்க அக்கா கேட்காம பேரசைட்டை மாதிரி இவங்க 2 பேரும் அடித்து தள்ளிடுவா. தள்ளிட்டு அங்கே இருக்கிற ஏணி எல்லா பொருளையும் தள்ளி விட்டு இவங்களால மறுபடியும் உள்ளே வர முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவா. என்னை மன்னிச்சிரு நான் பண்ண எல்லாத்துக்காகவும் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னே ஹீரோவே கண்கலங்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே அந்த பேரசைட் வந்து ஹீரோ அவங்க அக்கா நெஞ்சிலேயே ஓட்டையை போட பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன பயங்கரமாக இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. அந்த பேரசைட் குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே பூந்து கடைசியில் அதோட நெஞ்சுக்குள்ளேயே ஓட்டையை போட்டு வெளியே வந்துருவாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ அழுதுகிட்டா இங்கேருந்து எஞ்சி ஓடிடுவான். அசிஸ்டன்ட் வந்து இவனால இன்னும் எவ்வளோ நேரம் உயிர் வாழ முடியும் மனுஷனோட உடம்பு இல்லாமல், ஐயோ இங்கே வேற மனுஷன் இல்லைன்னு தேடிட்டே இருப்பான். இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அவனோட தலையவே துண்டாக்கிட்டு அவனோட மண்டைக்குள்ளே ஜாயின் ஆகும் பாருங்களேன். பார்க்கவே வெறித்தனமாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் தாங்க பேரசைட்டு. அடுத்து பேரசைட்டா மாதிரி இந்த பக்கம் மேயரையும் ஹீரோவையும் துரத்த ஆரம்பிச்சிருவான். மேயரும் ஹீரோ வந்து ஒரு இடத்த ஒளிஞ்சுப்பாங்க. அப்படியே பேரசைட்டை அவனோட தலையை மாற்றி பயங்கர ஹைட்டாக போய் கண்ணை வச்சு தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. பக்கத்தில் போகும்போது ஹீரோ வந்து அங்கே பட்டாசுலாம் இருக்கும், அதை வச்சு தாக்கிட்டு இருப்பான். மறுபடியும் மேயரை கீழே தள்ளிட்டு அவனை கொல்ல போகும்போது ஹீரோ நீ கொடுப்பா பாருங்களேன் ஒரு என்ட்ரி, அவனை அடித்து தள்ளிட்டு நீங்கள் இங்கேருந்து போயிருங்கன்னொன்னே ஹீரோ சரி இவரை நான் சேஃப் பண்ணிட்டு கண்டிப்பாக இங்கே வருவேன்ற மாதிரி மேயரை கூப்பிட்டு இங்கேருந்து ஓடி போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோனையும் பேரசைட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம ஹீரோவும் சொன்ன மாதிரி மேயரை வந்து காரில் ஏற்றி விட்டுட்டு ஹீரோனி தேடி வந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோனி வந்து அந்த பேரசைட்டை தேடிட்டு இருந்தா அந்த பேரசைட் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கோம். நீ ஏன் எங்கள் கூட சேரல, அந்த மீட்டிங் வந்து நாங்கள் பேசுனதெல்லாம் கேட்டல, அப்போவும் நீ ஏன் மனுஷங்க கூட நிற்கிற அப்படின்ற மாதிரி பேரசைட் கேட்கும். ஹீரோனி உடனே ஏன்னா மியூட்டன்ட்டான என்ன நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. கரெக்டு தான், என்ன ஆனாலும் உன்னை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறதுக்காக முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்படியே பின்மண்டையை காமிச்சா பின்னாடி வந்து பாதி இடமே இருக்காது. என்னென்னா பேரசைட்டே 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி இன்னொரு பாதியை வந்து ஹீரோனிக் பின் சைட்லேருந்து தாக்கிறதுக்காக அமுச்சு வச்சிருப்பான். அடுத்து என்ன இவங்க 2 பேரும் இந்த பக்கம் சண்டை போட்டுனே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த பேரசைட் ஒளிஞ்சு வந்துட்டு இருப்பான் ஹீரோனியை நெருங்கி. ஹீரோவும் ஹீரோனியை தேடி உள்ளதான் வந்துட்டு இருப்பான். அடுத்த சீனில் இவங்க 2 பேரோட சண்டையை நிறுத்துற மாதிரி சீஃப் லேடி அங்கே வந்துருவாங்க. ஒழுங்காக அவங்க சண்டையை நிறுத்துங்கன்ட்டு. இதை பார்த்தோன்னே உடனே அசிஸ்டன்ட் நல்ல மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். அவள் ஒரு பேரசைட் உங்கள் தலையை துண்டாக்கிடுவா, அவளை முதல்ல சுடுங்கன்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். ஹீரோனி வந்து அப்படியே சீஃப் லேடியை பார்க்கும்போது சீஃப் லேடிக்கு பின்னாடி தான் அந்த பாதி பேரசைட் வந்துட்டு இருக்கும் சீஃப் லேடியை கொலை பண்ணுறதுக்காக. ஹீரோனி அடுத்து பேரசைட்டாக மாறி உடனே தாக்குவா பாருங்களேன். சீஃப் லேடியை கொலை பண்ணுற மாதிரி தெரியும். சீஃப் லேடியை சுட ட்ரை பண்ணுவா. ஆனால் உடனே அசிஸ்டண்ட்டை பார்க்கும்போது கண்ணாடியில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அவன் மண்டை ஓட்டையாக இருக்கிறது தெரிஞ்சிடும். உடனே அசிஸ்டண்ட்டை சுட்டு கொள்வா பாருங்களேன். இந்த பக்கம் ஹீரோனி கரெக்டாக அந்த பேரசைட்டை தான் தாக்கியிருப்பா. சீஃப் லேடி எதுவும் பண்ணியிருக்க மாட்டா. அடுத்து என்ன இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த வில்லனும் சிரிச்சுக்கிட்டே செத்து போயிடுவான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சீஃப் லேடி நான் எப்படி உன்னை சுடாமல் இவனை தான் சுடுவேன்ட்டு நம்பினேன் அப்படின்ற மாதிரி கேட்பாளா. தெரில, எனக்கு அவ்வளோலாம் மூளை இல்லை, ஆனால் எனக்குள்ளே இருக்கா தெரியுமா இந்த பொண்ணு, இவ ரொம்ப வினோதமானவ. இவ வாழ்க்கையில் பார்த்த எல்லா மனுஷங்களும் இவளை ஒரு வகையில் காயப்படுத்தியிருக்காங்க. ஆனால் எப்போவுமே இவ வந்து அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் இழக்கவே மாட்டா. அதனால தான் நானும் ஒரு தடவை உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு நினச்சேன், நம்பினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இங்கே வந்து நம்ம ஹீரோ எங்கே இருக்குன்னு கத்திக்கிட்டே வந்து ஹீரோனை பார்த்து அழுத்திட்டு இருப்பானா. அப்படியே ஹீரோவை பார்த்த கையோட பேரசைட் திரும்பி நம்ம சீஃப் லேடியை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த பொண்ணை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு வந்துடுவா. ஹீரோ வந்து ஹீரோனை தூக்கிட்டே அழுதுகிட்டு இருப்பான். என்னாச்சு நல்லா தானே இருந்தேன், உனக்கு எதாவது பிரச்சனையான்ட்டு. அப்புறம் கிரே டீமில் எல்லா ஆட்களும் உள்ளே வந்து சுற்றி அழிச்சிருவாங்க. இவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி சீஃப் லேடி சொல்லுவாங்க. உடனே கூட இருக்கிறவர் மேடம் இந்த பொண்ணு பேரசைட் தானே அப்படின்வா. இல்லை இவங்க 2 பேரும் மனுஷங்க தான், எனக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சீஃப் லேடி சொல்லுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வழக்கம் போல் அவளோட மாலில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பா. ஒரு பூனை வெளியே இருக்கும். அந்த பூனைக்கு வந்து சோறு வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ நடந்து வருவான். என்ன ஏதாவது பேசணுமா நம்புது,
ஆமாம் உன்னோட டியூட்டி எப்போ முடியணுன்னே இன்னும் 1 ஹவரில் முடிஞ்சிடும்வா. சரி வா உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு ஹீரோ வெயிட் பண்ணி ஹீரோனிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான் ஒரு இடத்துக்கு போய். இப்போ நான் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இப்போ பழைய கேங்கில் மறுபடியும் போய் சேர்ந்துட்டியா, அவங்க தான் உனக்கு துரோகம் பண்ணுறாங்களேன்ற மாதிரி ஹீரோனி கத்துவா. என்ன பண்ணுறது, நான் தனியாக இருந்தால் என்னை கொன்றுவானுங்க, நான் ஏதாவது ஒரு டீமில் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு எந்த டீமில் இருக்கேன்னு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கார்டு எடுத்து காட்டுவான். என்னன்னு பார்த்தா இவன் கிரே டீமில் சேர்ந்துட்டு இருக்காங்க. அந்த சீஃப் லேடி தான் இவனுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்து நீ இனிமேல் கிரே டீமில் இருன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு இப்போ சேலரி இன்சூரன்ஸ்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருப்பான். பரவாயில்ல உனக்கு ஏற்ற வேலை தான்ற மாதிரி ஹீரோனையும் சந்தோஷப்படுவா. அப்புறம் உனக்கு நான் ஒன்று தரணும்னு ஹீரோ ஒரு லெட்டர் தருவான். இது வந்து ஹைடி தான் எனக்காக போஸ்ட் பண்ணியிருந்தா, உனக்கு அவன் நேரடியாகவே கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் நான் படித்து காட்டணுமா அப்படின்ட்டு படித்து காட்டுவான். நான் உன்னோடைய மூளையை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சு தான், உன்னோட உடம்புல ஒரு பகுதியாகவும் நான் இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டேன், இருந்தாலும் உன்னோட வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. நான் அந்த பேரசைட் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன், என்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் தான் என்ன, எனக்கு இது வரைக்கும் அதுக்கான அர்த்தமே தெரியல, அதை பற்றி நான் யோசிக்கவும் நினைக்கல, ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ படிக்க வருவான். இந்த விஷயத்த மட்டும் என்னால் படிக்க முடியாது, நீயே படிச்சுக்கன்னு ஹீரோனிக்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவான். ஹீரோனி அதை படிச்சுட்டே இருப்பா. ஹீரோ வந்து கூப்பிட்டு இங்கே பேர் உங்ககிட்ட சீஃப் லேடி ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க, உனக்கும் கிரே டீமில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கா, உனக்கு ஒரு மிகப்பெரிய இடத்த அவங்க வச்சுருக்காங்க, கால் பண்ண அப்புறமா அவங்க கண்டிப்பாக உனக்கும் ஒரு வேலை தருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். சரி அப்படி அந்த லெட்டரில் கடைசியில் என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம காட்டுவாங்க. நீ விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்த உலகத்தில் நீ இன்னும் தனியாக இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பேரசைட் சொல்லும். இதை நினச்சி பார்த்து ஹீரோனி சந்தோஷப்பட்டுன்னு இருப்பா. இதோட இந்த எபிசோட் 6 முடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சா கிடையவே கிடையாது. ஒரு என் கிரெடிட் சீன் வேணும்ல, இது பயங்கரமான என் கிரெடிட் சீனுங்க. ஏன்னா இதை வந்து பேரசைட்ஸ் வந்து அனிமி வெர்ஷனில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். சீஃப் லேடி கிட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு வருவாங்க, உங்களை பார்க்கணுன்னு ஒரு பையன் வந்திருக்கான், அவன் உங்ககிட்ட பேசி ஆகணுமா, பேரசைட்ஸை பற்றி அவனுக்கு நிறைய விஷயம் தெரியுமா, அவன் ஏதோ ஜேர்னலிஸ்ட்டுன்னு அவனை பற்றி சொல்லிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சீஃப் லேடியும் வந்து அவனை மீட் பண்ணுவாங்க. நான் தான் இந்த கிரே டீமோட லீடர், உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி சீஃப் லேடி அந்த பையன்கிட்ட கேட்பாங்க. என்னோட பேர் ஷினிஜி இசுமே அப்படின்ட்டு பெயரை சொல்லிட்டு கையை கொடுப்பான் பாருங்களேன், வேறு லெவல் சீடுங்க. அந்த கையவே அப்படியே க்ளோஸ் அப் காட்டுவாங்க. என்னன்னா அந்த கையில் தாங்க பேரசைட் இருக்கும். ஹீரோனியோட உடம்புல எப்படி ஒரு பகுதியை மட்டும் அந்த பேரசைட்டால் கட்டுப்படுத்த முடியுமோ அதே மாதிரி தான் அனிமி வெர்ஷனில் வந்து இந்த ஹீரோட கையை மட்டும் தான் அந்த பேரசைட்டால் கட்டுப்படுத்தி இருக்க முடியும். கை மட்டும் தான் பேரசைட்டாக மாறும். அந்த மாதிரி தான் அனிமியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த அனிமியோட ரெஃபரன்ஸாக ஹீரோட கையை காமிச்சு இந்த படத்தையே முடிக்கிறாங்க. சீசன் 2 வந்தால் கண்டிப்பாக இந்த ஹீரோவை பேஸ் பண்ணி தான் சீரிஸே இருக்க போகுது. இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.